السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد المكس والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير خطاؤون التوابون. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. எந்த களிமாவை ஏற்று இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, இறைவனுடைய பேரருளால் அவனுடைய பேருபகாரத்தால் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜுமாவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் 10 நோன்புகள் நம்மை விட்டும் கடந்து விட்டது. 13வது நாளிலே நாமெல்லாம் இந்த ஜுமாவை சந்தித்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் கடந்த நோன்புகளில் நாம் செய்த நாம் வைத்த நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் கபூல் செய்வானாக. வர இருக்கிற நோன்புகளையும் தொழுகைகளையும் முறையான முறையிலே பேணி தொழுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பொதுவாகவே ரமலானுடைய நாட்கள் ரமலானுடைய காலங்கள் என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 பிரிவுகளாக அந்த ரமலானை பிரித்து நமக்கு அறிவித்தார்கள். அதில் அவ்வலுர் ரஹ்மா, முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10, வ அவுஸத்துஹு மக்ஃபிரா,
நடுப்பத்து, அதாவது இரண்டாவது பத்து, நாம் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த பத்து, அது மக்ஃபிரத்தினுடைய பாவ மன்னிப்பினுடைய பத்து. வஆகிருஹு உய்துக்கும் மினன்னார், மூன்றாவது 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய 10. இப்படி ரமலானை நபியவர்கள் 3 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு 10க்குண்டான சிறப்புகளை நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஏன் இதை பிரித்து பெருமானார் நமக்கு காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்தந்த நேரங்களில் நாம் அதை கேட்பது இந்த சமூகத்திற்கு பிரயோஜனத்தை தரும் என்பதற்காக வேண்டித்தான் அதை பிரித்து பெருமானார் காட்டினார்கள். இந்த 3 பத்திலையுமே மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. நாம் பார்க்கிறோம், ரஹ்மத்தினுடைய 10, முந்தைய 10 நம்மை விட்டும் கடந்து விட்டது. ரஹ்மத் என்று சொன்னால் எல்லா ரஹ்மத்துகளும் அதிலே சேர்ந்து விடுகிறது. பொருளாதாரத்திலிருந்து, ஆயுள் பலத்திலிருந்து, நோய் நொடியிலிருந்து எல்லாமே அதிலே சேர்ந்து விடுகிறது. இதுதான் மனித வாழ்வினுடைய லட்சியம். இரண்டாவது, மனித வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற பிழைகள் அது மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆக இது மக்ஃபிரத், பாவ மன்னிப்பினுடைய 10. மூன்றாவது 10 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மறுமையிலே வெற்றிக்குண்டான 10, நரகத்திலிருந்து விடுதலை. விடுதலை கிடைத்து விட்டால் அவன் சொர்க்கவாதி என்ற பொருள். எனவேதான் இந்த 3 பத்துக்களிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுடைய வாழ்க்கை முழுக்க அமைத்து விட்டார்கள். இதை 3ஐயும் ஒரு மனிதன் முறையாக பயன்படுத்தினான் என்று சொன்னால் அவன் இம்மையிலும் வெற்றி பெற்று விடுவான், மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ரஹ்மத் நம்மை கடந்து விட்டது. நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த 10 நாட்கள் என்பது மக்ஃபிரத்தினுடைய 10, பாவ மன்னிப்பினுடைய 10. இது இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, வரப்பிரசாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஒரு நாளை ஒதுக்கி, இந்த நாளில் நீங்க கேளுங்க, நான் மன்னிக்கிறேங்கிற அல்லாஹ். இந்த நாளில் நீங்க கேளுங்க, பாவ மன்னிப்பை கேளுங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது இந்த சமூகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. இது இந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஃபகுல் தஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, இறைவன் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை! யாராவது சொல்லுவார்கள் அப்படி? இறைவன் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கிற பாசம், இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கிற இரக்கத்தன்மை, அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க கேளுங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்க கேட்டீங்கன்னா என்ன செய்வோம்? பாவத்தை மன்னிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் பாவ மன்னிப்பு தேடுகிற விஷயத்திலே அசட்டைத்தன்மை என்பது கூடாது. கிடைக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இரண்டாவது 10லும் 3 நாட்கள், இதோ 3வது நாளிலே நாம் இருக்கிறோம். அதுவும் கடந்து போய்விடும். சொல்றோமா இல்லையா? பேசுவோம், 10 நாள் போனதே தெரியல, சொல்றோமா இல்லையா? 10 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல, இப்பதான் ஜும்மா வந்த மாதிரி இருக்குது, அடுத்த ஜும்மா வந்துருச்சு, சொல்றோமா இல்லையா? அப்போ நாட்கள் என்பது வேகமாக மனிதனை விட்டும் கடந்து கொண்டு இருக்கிறது. அது நம்மளை பார்த்து ஓடிட்டு இருக்குது. நாட்கள் எல்லாம் நம்மளை பார்த்து நாட்கள் எல்லாம் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்களை நாம் என்ன செய்யணும்? முறையாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவ மன்னிப்பினுடைய தாற்பயத்தை அதனுடைய முறைப்படுத்தி நமக்கு சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அதாவது பாவம் ஒரு மனிதன் செய்தால் நிச்சயமாக அவனுக்கு தண்டனை என்பது உண்டு. ஒரு பாவத்தை அவன் செஞ்சுட்டான், அது அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படும் வரை அந்த பாவத்துக்குண்டான தண்டனையை அவன் ஒன்று இம்மையில் அல்லது மறுமையில் அவன் சந்தித்தே ஆக வேண்டும். சில நேரங்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அது அல்லாஹ்விற்கு உகந்த செயல் இல்லாத ஒரு செயலை செய்து அது இறைவனுக்கு பிடிக்காமல் போய்விட்டது என்று சொன்னால் உலகத்திலேயே சில தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆக நம்ம என்ன செய்யணும் கேட்டா, பாவம் என்பது கண்டிப்பாக பாவத்திற்குண்டான தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல எந்த மனிதனும் தப்ப முடியாது. அதனாலதான்
பாவ மன்னிப்பு தேடுங்க. ஃபகுல் தஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. எங்கட பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டோம், அந்த பாவ மன்னிப்பு நம்ம கேட்கல, மீண்டும் அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது செய்தி, நடந்து கொண்டே இருக்கிறது. பாவம் என்று நமக்கு தெரியும், பாவம் என்று நமக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு எதிரானது என்பது நமக்கு தெரியும், மார்க்கத்திற்கு எதிரானது என்று நமக்கு தெரியும், ஷரியத்திலே தடுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். தெரிந்தும் அந்த பாவத்தை செய்கிற பொழுது சில நேரங்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் பிடித்து விடுகிறான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நம்மை பிடித்து விடுகிறான். நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா, அதாவது அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ரூது எதிராக பிரகடனப்படுத்தினான், பாவம் செய்தான், ஷரியத்திற்கு எதிராக இருந்தான். அல்லாஹ் அவனுக்கு உண்டான தண்டனையை மறுமை வரை எடுத்து வைக்கவில்லை, உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து விட்டான். அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன நமக்கு தெரியும், பல தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன தண்டனை? நான் தான் அதாவது கடவுள் என்று சொன்னான். ஃபிரௌனை போன்றே அவனும் தன்னைத்தானே கடவுள் என்று சொன்னான். மக்களுக்கு மத்தியிலே பல லட்சோப லட்ச இஸ்லாமியர்களை கொண்டு குவித்தான், பச்சிலும் குழந்தைகளை கொன்று குவித்தான். இன்றைக்கு எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று என்ன செஞ்சான், மிகப்பெரிய ஆபத்தான வேலைகள் எல்லாம் செய்தான், அதை விட படுபயங்கரமாக செய்தான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? இறைவனுடைய தண்டனையை நம்ம சிந்தித்து பார்க்கவே முடியாது. இறைவனுடைய தண்டனையை நம்ம சிந்தித்து பார்க்கவே முடியாது. என்ன தண்டனையை கொடுத்தாங்கன்னா, அவன் அரசவையில் உட்கார்ந்துருப்பான், அதாவது ஒரு கொசு அவன் மூக்குள்ளே போயிடுச்சு. தண்டனை எல்லாம் எப்படி கொடுக்குறான் பாருங்க, உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு கொசு மூக்குக்குள்ளே போயிடுச்சு. அது போய் எங்கே போய் உட்காந்துக்குச்சு, அவனுடைய மூளை பகுதிக்கு போயிடுச்சு. மூளையில் போய் என்ன செய்யும், கொடையும். அந்த கொடையிற நேரத்தில் துள்ளி குதிப்பான், தலையை கொண்டு செவுத்தில் அடிப்பான், இருக்கிற பொருளை தூக்கி அடிப்பாது. நமக்கு யதார்த்தமாக இந்த தலைவலியெல்லாம் ஓவராக எதாவது செய்வாங்க தெரியுமா? தலைவலி கடுமையாக கொண்டு செவுத்தில் இடிச்சது யாருக்கு நஷ்டம்? செவுத்தில் கொண்டு கொடுத்தா யாருக்கு நஷ்டம்? தலைவலி வயிறு வலி என்னால் தாங்க முடியல, குதிச்சேன், வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் அடிச்சு உதச்சி போட்டேன், என்னால் முடியல. அது உதச்சி என்ன பண்ணுறது? நீ தான் கடைசியில் வாங்கி கொடுக்கணும். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, அதே போல் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை உலக மக்கள் சிந்திக்கிற மாதிரி தண்டனை கொடுத்தான். அது உள்ள போய் மூளையில் குழம்பும். பொதுவாகவே அரசர்களுக்கு நீங்கள் பழைய இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் பார்த்தா தெரியும், அரசர்களுடைய சீடர்கள் சுற்றி நிற்பாங்க. அவனுக்கு என்ன செய்வாங்க, விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க, இருக்குமா இல்லையா? இவனுடைய சீடர்கள் என்ன ஆச்சு தெரியுமா? விசிறி வீசிட்டு இருந்த சீடர்கள் கொசு உள்ள போன பின்னாடி பிஞ்சு போன செருப்பு இருக்கா இல்லையா, அந்த செருப்பு வச்சு குதிப்பான். அந்த கொசு போய் உள்ள குடையிற நேரத்தில் குதிப்பான். குதிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற சீடர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த செருப்பு எடுத்து தலையில் அடிப்பாங்க. அந்த தலைப்பகுதியில் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அடிக்கும்போது அப்படியே அமைதியாக இருப்பான். திருப்பி அந்த அடியை நிறுத்துறாலும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படியே இருந்தவன் செத்து போனான் என்பது வரலாறு. யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தில் அவன் செய்த பாவம் அல்லாஹ் உலகத்திலே அவனுக்கு தண்டனை கொடுத்தான். அதே போலத்தான் ஃபிரௌன் என்ன செஞ்சான்? ஃபிரௌன் அழிந்து போனது நமக்கு தெரியும். மூசா நபியை துரத்திட்டு வந்தான், நெயில் நதியில் குதிச்சா. அந்த நேரத்தில் யாரெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை மன்னிச்சுக்கிறேன், அந்த நேரத்தில் கேட்டான். நிறைய பாதிப்புகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம எதையுமே கண்டுகொள்ள மாட்டோம். ஏதாவது ஒரு பாதிப்பு, நமக்கு ஒரு ஆபத்தான பாதிப்பு என்று வருகிற பொழுது பள்ளிக்கு வந்துடுவோம், இருக்கா இல்லையா? உடனே பள்ளிக்கு வந்துடுவோம். ஏதாவது உடல்நிலை கடுமையாக பாதிச்சிருச்சு, மருத்துவர்களால் சொல்லப்படுகிறது உனக்கு வந்திருக்கிற நோய் ஆபத்தான நோய், கொஞ்ச நாள் தான், நாளை எண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டா உடனே பள்ளியோடு நெருக்கம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. பள்ளி விட்டு போக மாட்டோம், சூழ்நிலை மாறிடுது. அது வரைக்கும் பேசாம இருப்போம், அது வரைக்கும் எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் பேசாம இருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதே போலதான் ஃபிரௌன் தண்ணீர் விழுந்து சாகிற நேரத்தில் கத்துனா, யா அல்லாஹ் என்னை விட்டு, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னா, நீ இப்ப சொல்லிட்டு ஒண்ணு காரியம் உங்க வச்சு அல்லாஹ் ஒண்ணு செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? உன்னுடைய ஜடலம் அழியாது. அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய ஜடலம் அழியாது, உன் ஜடலத்தை பாதுகாத்து உலக மக்களுக்கு நான் படிப்பினை தருவதற்காக பாதுகாப்பேன்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் எகிப்தினுடைய மியூசியத்தில் அது வைக்கப்பட்டிருக்கு.
மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே போயிட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் பயான்லேயே சொல்லியிருக்கிறேன் அது எப்படி இருந்தது, எந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க, எந்த கண்டிஷன் அவனுடைய ஜடலம் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு நகம் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது, அவனுக்கு முடி இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த முடி முதல் கொண்டு அவனுடைய உருவத்தில் எல்லாமே இருக்குது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அல்லாஹ் செஞ்சிருக்கான். உன் உடல் அழியாது பாதுகாக்குவேன்னு சொன்னான். ஒரு நேரத்தில் போய் என்ன செஞ்சான், ஒரு பக்கத்தில் ஒதுங்கி இருந்தது ஒரு கிறிஸ்துவர் தான் அதை கண்டெடுத்தார். அவனுடைய ஜடலத்தை ஒரு கிறிஸ்துவர் தான் கண்டெடுத்தார். இன்றைக்கும் எகிப்து அரசாங்கம் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அவன் மட்டும் இல்லை, அவன் கூட கொஞ்சம் பேர் நான் அல்லான்னு சொன்னான். எல்லாத்தையும் வச்சிருக்கிறானு அங்க. அவன் எவன் உடலும் அழியல, எல்லா உடலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். ஆக உலகத்திலேயே சில நேரங்கள் அல்லாஹ் அந்த பாவத்தினுடைய தண்டனை அல்லாஹ் கொடுத்துறான். பாவத்தினுடைய தண்டனையை அல்லாஹ் கொடுத்துருவான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்கள், அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில பாவங்கள் உலகத்திலேயே தண்டிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடணும். அதுக்கு உண்டான நாள் தான் இந்த நாள். இந்த 10 நாள் இருக்கிறது, அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு காரியத்தை ஓட்டிட்டு இருக்க கூடாது. சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், துஆவுடைய நேரம். அந்த துஆவுடைய நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு, நான் தெரிஞ்சிருக்கிறேன், தெரியாமல் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட அதிகமாக என்ன செய்யணும், பாவம் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாவம் தொடர்ந்து நடைபெறுவதால் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை என்பது கெட்டு போயிடும். பாவம், அதாவது ஏதாவது ஒரு பாவத்தில் அவன் மூழ்கி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனோட சிந்தனை சரியா வேலை செய்யாது. ஒரு மாதிரியான சிந்தனையா இருக்கும். இப்போ நமக்கே தெரியும், ஒரு மாதிரியா இருந்தால் நம்ம கேட்குறோமா இல்லையா, என்னப்பா எப்போ ஒரு மாதிரி இருப்ப, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்போம். அப்போ அவனுடைய சிந்தனைகள், சூழ்நிலைகள் என்ன செஞ்சிருது, மாறிடும். சூழ்நிலைகள் அப்படியே மாறி போயிடும். அதனால பாவத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். அடுத்து மார்க்கம் சொல்லும் ஐந்தாவதாக, அதாவது அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்மளுடைய உரிமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்மளுடைய உரிமைகளை அதாவது பொய்ப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த நேரத்திலையும் நீ என்ன செய்ய, சகிப்புத்தன்மையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய், பாவ மன்னிப்பு தேடு, உன்னுடைய உரிமை பாதுகாக்கப்படும். உதாரணமாக எதை கேட்பதாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அந்த காரியத்தை சரி பண்ணிடுவான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இறைவனை வணங்கும் பாவம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, இறைவனை வணங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருந்து நம்ம நீங்கிரும். அந்த சிந்தனையே நமக்கு தோணாது. பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்து வச்சுக்கணும், ஏதாவது பாவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் வராது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இன்னைக்கு நடக்குதா இல்லையா, பாவம் செய்யக்கூடியவர்களை நீங்க நிறைய பாருங்களேன், நமக்கே தெரியும். ஒருத்தர் பார்த்தா இந்த மஹல்லால ஒரு ஆள் இருந்தால் இந்த பாவத்தை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவோமா இல்லையா, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் நெருங்கினது இல்லைன்னு சொல்கிற மாதிரி எந்த காலம் வந்தாலும் பள்ளிக்கு பக்கத்திலே வரமாட்டாங்க. அந்த சிந்தனைகளை அவங்களுக்கு சொல்லாது, சிந்தனை அவங்களுக்கு தூண்டவே செய்யாது, அல்லாஹ்வுடைய ஞாபகமே அவங்களுக்கு வராது. அந்த அவங்களுடைய சிந்தனை முழுக்க அந்த பாவத்தினுடைய கண்ணோட்டமாகத்தான் இருக்கும். எனவே வணக்கம் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டுவிடும். அதே போன்று ஏழாவதாக, பாவம் தொடர்ந்து இருந்தால் என்ன ஏற்படும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுரும். நம்ம மேல என்ன செஞ்சிடும், மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுரும். நம்ம ஒரு பாவத்தை தொடர்ந்து செஞ்சோம்னா நம்முடைய மனைவியே நம்மளை வெறுத்து விடுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் நம்மை வெறுத்து விடுவார்கள். அதானே, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை வெறுத்து விடுவார்கள். பிறகு ஊர் மக்கள் நம்மை வெறுத்துருவான். அவன் சமூகத்தில் ஒரு பள்ளிவாசலில் ஒரு கருத்தை அவன் சொல்கிறான்னா அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்க மாட்டான். அவன் கிடக்கிறாப்பா, அவன் ஒன்றுக்காகாதவன் சொல்கிறோமா இல்லையா, அவன் ஒன்றுக்காகாதவன், ஹராமான வேலையை செஞ்சுட்டு நடக்கிறான், அவன் பேச்செல்லாம் ஏற்றுக்க முடியாது, அவன் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா சமூகம் நாசமாகிடும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்லி என்ன செஞ்சிருவான், அவனுடைய பேச்சுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இருக்காது, மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவான், சில நேரங்களில் அவனை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வெறுப்பு அவன் மீது ஏற்பட்டு விடும் என்று மார்க்கம் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய அன்பு மக்களே, அடுத்து எட்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவனுடைய அறிவு வேலை செய்யாமல் போயிடும். அறிவு என்ன செஞ்சிடும், வேலை செய்யாது. பாவங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு பாவத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை.
ஒவ்வொரு பாவத்தையும் இந்த பாவம் அந்த பாவம் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியது இல்லை. நாம் விளக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம், விளங்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது. ஒரு பாவத்தில் ஒருவன் மூழ்கி இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அறிவு வேலை செய்யாது. அவனுக்கு என்ன செய்யாது? அறிவு வேலை செய்யணும். பார்க்கணுமா இல்லையா? அதாவது உதாரணமா மதுவுக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கான்னு வச்சுங்களேன், போதைக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கான்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அவனை அந்த வீட்டில் அவன் மனைவி மதிக்காது, அவன் பிள்ளைகள் அவனை ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிற கண்ணியம் கூட அவனுக்கு வீட்டில் இருக்காது. அவன் பேசின போய் வேலை பாருன்றாங்க, மக்களே சொல்லுவாங்க. போய் வேலை பாருன்னு மக்களே என்ன செய்வாங்க? பெற்று அவனை தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே போல பொது ஜனங்க என்ன செய்வாங்கன்னா அவனை ஏற்றுக்க மாட்டாங்க, அவன் பேச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே போலத்தான் அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு நிதானத்தில் பேச மாட்டான். அதனால்தான் மார்க்கம் சொல்லுகிறது, அவனுக்கு அறிவு என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் நீங்கிரும். அறிவு என்ன ஆயிரும்? அது நீங்கிரும். அவன் எந்த நேரத்தில் எதை பேசணும் தெரியாது, எங்கே எதை பேசணும் தெரியாது, யார்கிட்ட எதை பேசணும் தெரியாது, யார்கிட்ட எதை பேசணும் தெரியாது. அந்த பாவத்தினுடைய தாக்கம் அவனுடைய அறிவை என்ன செஞ்சிடும்? நீக்கிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், இவ்வளவு விபரீதங்கள் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே. அதே போல 9வதாக விபரீதங்கள் நடந்தால் அது நம் பாவத்தால் தான் நமக்கு நடந்ததுங்கிறத மார்க்கம் சொல்லுகிறது. நேற்று தராவி முடித்தும் கூட அந்த ஆயத்தை ஓதி காட்டி நான் அர்த்தம் வைத்து சொன்னேன். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதாவது பாவம் செய்வதால் நமக்கு ஒரு விபரீதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாமே நமக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம். நமக்கு தீங்கிழைத்து தான். அதை செய்யாதே மார்க்கம் சொல்லுது, இதை பேசாதே மார்க்கம் சொல்லுது, இதை பார்க்காதே மார்க்கம் சொல்லுது, இதை சிந்திக்காதே மார்க்கம் சொல்லுது. ஆனால் நம்ம செய்யறோம். எல்லாம் சொல்லுவது நமக்கு தெரியும், இருந்தாலும் அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். அந்த பாவத்தை செய்வதால் ஏதாவது விபரீதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அது எதனால் ஏற்படுகிறது? உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். நான் உங்களுக்கு தீங்கிழைக்கல, நான் உங்களுக்கு ரிஸ்கை நிறுத்தல, நான் உங்களுக்கு எந்த நிலையும் செய்யல, எல்லாமே உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். மார்க்கம் தெளிவாகவே சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, 10வதாக சொல்லப்படுகிறது, மனிதர்களிடம் மரியாதையை அது குலைத்து விடும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போட்டுதான், எந்த மக்களும் எந்த மனிதர்களும் அவனை மதிக்க மாட்டார்கள், வீட்டிலும் மதிக்க மாட்டார்கள், நாட்டிலும் மதிக்க மாட்டார்கள், நாட்டிலும் மதிக்க மாட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. சில அமைச்சர்கள் சொல்லுகிற பொழுது அவர் பேசினா கரெக்டாக இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லுவோம், அவர் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆளுங்க பேசுவான், சில ஆளுங்க பேசுனா அவன் 1ஆம் நம்பர் பராந்தேன், அது அமைச்சர்னால நம்ம பார்க்க மாட்டோம். என்ன செய்வோம்? அவன் தலையும் ஆளும் இல்லாதாம பேசுவான், அவன் ஒரு சைஸானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி விடுவான். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்து விட்டால், பாவம் தான் வாழ்க்கை என்று சொல்லுகிற அந்த சிந்தனை உள்ளத்திலே குடிகொண்டு விட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? மனிதர்களுடைய மரியாதை ஒரு உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான். எந்த மக்களும் அவனை மதிக்க மாட்டார்கள். அவன் உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் சரி, அவனுடைய பேச்சு சரியில்லை, அவனுடைய நடவடிக்கை சரியில்லை என்று சொன்னால் மக்கள் அவர்களை ஓரம் கட்டி விடுவார்கள். அதே ஒரு பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை எத்தனை செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்துல நீங்க சோம்பல் படாதீங்க. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? குல்லு பனி ஆதம ஹத்தாவோன் வ கைரி ஹத்தாவோன் அத்தவாவோன். ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நான் உத்தமன் என்று யாரும் தன்னைத்தானே மாற்றத்திக் கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கும். ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறோம், இதுதான் விஷயம். பாவ மன்னிப்புகள் என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நான் இன்ன பாவத்தை செஞ்சுட்டேன் ரப்பே, இந்த பாவத்தை நீ மன்னிச்சிரு,
நான் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பாவம் வாழ்க்கையில் நடந்துருச்சு, இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நீ பாவத்தை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு. நீ பாவ மன்னிப்பு கேட்பதற்கு 3 விதிமுறைகள் இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். அந்த எந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த பாவத்தை செய்யாம ஃபர்ஸ்ட் விட்டுறணும். 2வது அந்த பாவத்தை நினைத்து வருந்தணும். 3வது இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விட்ட உத்தரவாதம். இந்த 3 செய்த பிறகு நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹ் மகிழ்ச்சி அடையலாம். பாரு, என் உம்மத், என் அடியான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், வழக்குகளை வாருங்கள், அவனை நான் மன்னிச்சிட்டேன், அவனை மன்னிச்சிட்டு அதுக்கு நீங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வதாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். பாவ மன்னிப்பு கேட்பவர் சமூகத்திலே மக்களால் கண்ணியமானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுட்டானோ அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் மனிதர்களில் அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறான். மனிதர்களில் அது நமக்கு தெரியாது, யாரால் பாவ மன்னிப்பு தேடுறோம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்ப பாவ மன்னிப்பு யார் தேடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த உம்மத்துகளில் சிறந்தவர்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எவ்வளோ, அதாவது பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் பாவத்தை அல்லாஹ்வே கூட்டி கேளுங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கன்னு சொல்றாங்க. கேட்டா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். நீ கேட்டா மலக்குகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துறான். நீ கேட்ட மனிதர்கள் உன்னை உயர்ந்தவனாக ஆக்கிவிடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பாவம் செய்யறது நம்ம, சாதாரண ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை எல்லாம் நமக்கு தரலாம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பதால், அதாவது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னா அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுகிறான். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய ரிஸ்கை அதிகமாக்கி விடுறான். அவன் எதிர்பார்க்காத ரிஸ்க் அவனுக்கு கிடைக்கும். அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான், இது நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான். பாவ மன்னிப்பு கேட்டு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் நாமே அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிஸ்கை தருகிறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தயவு கூர்ந்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிற விஷயத்திலே சடையாதீர்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சடையாதீங்க, அல்லாஹ்ட்ட ஊர்மையா உட்கார்ந்து நல்ல முறையில் கிப்லாவை பார்த்து உட்கார்ந்து கையை உயர்த்தி அல்லாஹ்ட்ட கெஞ்சுங்க, கூத்தாடி கேளுங்க, அழுகுங்க. அழுகவில்லை என்று சொன்னால், அழுகு வரவில்லை என்று சொன்னால் அழுவதை போன்று நடித்து கேளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுவதை போன்று நடித்து கேளுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்யறான், பாவத்தை மன்னிக்கிறான். எனவே பாவ மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, சடைவு காட்டாதீங்க. அதே போல பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான்னு நினைச்சு கேட்கும். கேட்கிற நேரத்தில் என்ன செய்யணும், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான்னு நினைச்சு கேட்கணும். இப்போ கஞ்சி வசூல் போறோம்னு வச்சுக்கங்களேன், தருவாங்க நம்பிக்கையில் கேட்டால் கிடச்சிடும். இவன் தருவானா, கரெக்டாக கஞ்சி உதாரணம் வந்துருச்சுன்னா, இவன் தருவானா அப்படின்னு போனீங்கன்னா நியத்து மாதிரியே ஆகி போயிடும். நியத்து மாதிரியே ஆகி போயிடும். ஒரு நாள் கஞ்சிக்கு தருவாருன்ட்டு போனோம், என்ன தருவானு தரமாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம், அது அதே மாதிரி ஆகி போயிடும். அதை தான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன்னிப்பு நீ கேட்குறியா, கையை உயர்த்துறியா, அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பான்னு கேளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் இரக்க குணம் உள்ளவன். எத்தனையோ பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்திருக்கிறான், சாதாரணமாக இல்லை. எத்தனையோ பாவிகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், உலகத்தில் மன்னித்திருக்கிறான். சாதாரணமான, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெரும்பாவம் செய்தவர்கள். மாயிசுப்னு, அதாவது மாலிக் என்று சொல்லக்கூடிய தோழர், மாயிசுப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வர்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். வந்து சொல்றார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றார். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, சுத்தப்படுத்துன்னு எதுக்கப்பா சுத்தப்படுத்தணும் ஏன் அப்படின்னு கேட்பாங்க. கேட்குற நேரத்தில் அவர் சொல்ல மாட்டார், தான் என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்ல மாட்டார், என்ன சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லுவார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொல்லப்பா, என்ன பாவம் செஞ்ச சொல்லு அப்படிங்குவாங்க. சொல்ல மாட்டார். உங்கள்ட்ட எப்படி யாரை சொல்லுதா நான் சொல்றது, உங்களுக்கு முன்னால் எப்படி நான் சொல்லுவேன், நான் தகுதியற்றவனாக நிற்கிறேன், அந்த பாவத்தை உங்களுக்கு முன்னால் நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு வெட்கமாக இருக்கிறது யாரை சொல்லலாம், சொல்லப்பா நீ என்ன பாவம் செஞ்ச சொல்லு. சொல்ல மாட்டார். உன்ன ரசூலுல்லாஹ் திரும்புவாங்க, இந்த பக்கம் வலது பக்கம் வருவார், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க யாரை சொல்லலாம். வலது பக்கம் வருவார், இடது பக்கம் வருவார், பின்னாடி போவார், முன்னாடி போவார். அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொல்லுவார், யாரை சொல்லலாம் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை தகாத உறவு வைத்துக் கொண்டேன் யாரை சொல்லலாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் கடுகடுத்து விடும். அதுக்கு பிறகு தகிரணி யாரை சொல்லலாம், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புவார்கள், திருப்புற இடமெல்லாம் வந்து சொல்லுவார், திருப்புற இடமெல்லாம் வந்து சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, அதாவது ஒரு மாதிரியான சூழ்நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு ஓடுவாங்க, அதாவது கல்லெறிந்து கொல்லுவதற்கு உத்தரவு ஓடுவாங்க. அதானே தண்டனை. திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் ஷரியத்திலே விபச்சாரம் செய்தால், திருமணம் முடித்தவர்கள் செய்தால் கல்லெறிந்து கொல்ல வேண்டும், முடிக்காதவர்களாக இருந்தால் கசையடி அடிக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் கசையடி அடிக்க வேண்டும். அதனால தான் சவுதி போன்ற அரபக சட்டம் இருக்கக்கூடிய நாடுகளில் விபச்சாரம் என்பது அதற்குண்டான தண்டனை என்பது குறைவாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கணக்கெடுத்து பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற குற்றங்கள் அங்கே 1, 2, 3 இப்படித்தான் இருக்கும். மற்ற நாடுகளில் அந்த சட்டம் இல்லை, அதிகமாக இருக்கும். இங்கே என்ன சட்டம், எல்லாத்துக்கும் 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள் ஒரு வருஷம் உள்ள ஓடுவான், அனுப்பிச்சு விட்ருவான், பிஸ்மில்லாஹ் மாதிரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான். இதுதான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அது அதிகமாகிட்டே இருக்கிறது. இன்னைக்கு பெரும் தலைவர்களும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படித்தானே? அப்ப பெரும் புள்ளிகள் எல்லாம் செய்கிற பொழுது மீடியாக்கள் ஒரு மாதிரியே சொல்லும், ஒண்ணுமில்லாதவன் செஞ்சுட்டான்னு சொன்னா அதை பெருசாக்கி விட்டுருவான். இதுதானே இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற. ஆக சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் இன்றைக்கு நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற. அதனால தான் அந்த சஹாபி கேட்பாங்க, கல்லெறிந்து கொல்ல சொல்லுவாங்க. அதே போல அவர் ஒரு இடத்துல கூட நிப்பாட்டப்படுவார், தோழர்கள் எல்லாம் கல்லை எடுத்து எறிவார்கள். எரிகிற நேரத்தில் நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒருத்தர் ஒரு கல்லை தூக்கி அவர் மேல வீசுவார், அந்த கல்லு பட்டு அந்த ரத்தம் இருக்கா இல்லையா, அந்த ரத்தம் வந்து அவருடைய மேனில துணியில தெரிச்சு. உடனே சி அப்படிங்குவார். என்ன சொல்லுவாரு? சி அப்படிங்குவார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பிடித்து கண்டிப்பார்கள். அன்பு தோழரே, நீ தவறு செய்து விட்டாய், அவன் அல்லாஹ் அவனை சுத்தப்படுத்தி விட்டான், தண்டனை நிறைவேறி விட்டது, அவனுடைய தவறை அல்லாஹ் பொருத்தப்பட்டு விட்டான், அது சுத்தமான ரத்தம் தான், அசிங்கமான ரத்தம் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீனி சொல்ற அது ரத்தத்தில் அசிங்கம் இல்லை, அது சுத்தம், பாவம் மன்னிக்கப்பட்ட ரத்தம் என்று சொன்னார்கள். நம்ம எண்ணி பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாவம் செய்தவர்கள். அதே போல அவரால், அதாவது அந்த உறுதுணையாக இருந்த அந்த பெண்மணி வருவாள், அவர் கர்ப்பம் தரித்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம், நானும் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த பெண்மணி வருவார்கள். பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க வருவாங்க, மன்னிக்கணும் யாரை சொல்லலாம்னு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாமான்னு சொல்லி அனுப்புவாங்க. போய் குழந்தையை பெற்றெடுத்தோடனே வந்துடுவாங்க அந்த அம்மா, எல்லாம் என் பாவத்தை எப்படியா மன்னிச்சேன், நாளைக்கு அல்லாஹ்க்கு நான் பாவியா போயிடக்கூடாது, என் பாவத்தை மன்னிச்சிடணும். குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கிறது, 2 ஆண்டுகள் பால் கொடுங்கள், பால் சரியத்து பிரகாரம் 2 வருஷம் பால் கொடுக்க வேண்டும், அதான் சரியத்தினுடைய சட்டம். பால் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வாமா சொல்லுவாங்க. பாலெல்லாம் கொடுத்த பிறகு அந்த பெண்மணி வருவார்கள். அதே போன்று அந்த பெண்மணிக்கும் சட்டம் ஏற்றப்படும் என்பது வரலாறு நமக்கு தருகிற பாடம் என்று சொன்னால் அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாவ மன்னிப்பு நீங்கள் கேளுங்கள், மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிற எண்ணத்தில் நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் நிச்சயமா என்ன செஞ்சிருவான், பாவத்தை மன்னித்து விடுவான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான், பாவம் என்றும் தெரிந்து அதை பாவத்தை செய்து கொண்டிருந்தால் அது ஷைத்தானுடைய குணம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தானுடைய குணம் அவனுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஷைத்தானுடைய குணம், ஷைத்தான் அதைத்தானே தூண்டுவான், ஷைத்தானுடைய குணத்தில் அவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்துவிட்டு பாவம் கேட்காமல் இருந்து கொண்டிருக்கிற மனிதன் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆகி ஷைத்தானுடைய தலைமையை நீங்கள் அவன் சேர்ந்து விடுவான் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாவ மன்னிப்புக்குண்டான ஒரு நாள் ரமலானுடைய 2வது 10 நாட்கள் பாவ மன்னிப்பினுடைய 10கள் அல்லாஹ் வெகுமதியாக நமக்கு தந்திருக்கிறான், வெகுமதியாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான்.
நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு அதை நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் அத்தனையும் நமக்கு தரக்கூடியவனாக இருந்து வருகிறான். எனவேதான் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால தான் ராபியத்துல் பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி என்பவர்களிடத்திலே 3 பேர்கள் வருவார்கள். 3 பேர்கள் வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு துவா செய்யுங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ தௌபா செய்யுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒருத்தர் வருவாரு, என்ன சொல்லுவாங்க, நான் விவசாயம் செய்யறேன், எந்த வகையான பரக்கத்தும் இல்லாம இருக்குதுன்னு சொல்லுவாரு, அல்லாஹ்ட்ட போய் தௌபா செய்யுன்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, நான் ஓடா உழைக்கிறேன், நிறைய லாபம் எனக்கு கிடைக்குது, ஆனா கையில நிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. நீ அல்லாஹ்ட்ட போய் தௌபா செய்ய சொல்லிடுவாங்க. அல்லாஹ்ட்ட போய் தௌபா செய்ய சொல்லிடுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்க, எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். 3 பேர் 3 செய்தி சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர்த்திலுமே பாவ மன்னிப்பு தேட சொல்லியிருக்கீங்களே, 3 பேர்த்திலுமே தௌபா செய்ய சொல்றீங்களே, என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க குர்ஆன் ஓதலையான்னு கேட்பாங்க. நீங்க குர்ஆன் ஓதலையான்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுவார்கள். ஃபகுல் தஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வ யுர்சிலு ஸமாக அலைக்கும் மித்ராரா. மழையை கேட்டால் விவசாயம் செழிக்க வேண்டுமா, கேட்டால் அதை இறைவன் மழையை தருகிறான். வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன. குழந்தை வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, கேட்டால் அதையும் அல்லாஹ் தருகிறான். வ யஜஅலக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅலக்கும் அன்ஹாரா. பொருளாதாரத்திலே பரக்கத்து வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே தௌபா நீங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அதையும் அல்லாஹ் தருகிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்பார்கள் ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். எனவேதான் பாசத்திற்குரிய பெருமக்களே, எது வேண்டும் என்று சொன்னாலும் தௌபா செய்துவிட்டு கேட்டால் அல்லாஹ் தருவான். அதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். கிடைக்கப்படுகிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் இழந்துவிடக் கூடாது. 10 நாட்கள்ல இனியும் 3 நாள் போயிருச்சு, இனி 7 நாள் தான் இருக்குது. அந்த 7 நாள்ல நாம் அதிகமாக சஹருடைய நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில், தொழுகையினுடைய நேரத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதிகமாக நாம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்றைக்கு பாவங்கள் நிறைந்திருக்கிறது. செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு சூழல் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த சமூகத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறது என்றை விட இன்றைக்கு நம் பகுதியிலேயே நடக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, கவலையோடு ஒவ்வொருவர்களும் இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத்து தொழுகுங்கள். ரமலானுடைய காலம், ஜுமா முடிந்தால் ஜுமா முடிந்து தொழுகுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுது, குறிப்பாக எல்லா நாட்டு மக்களுக்கும் துஆ செய்யக்கூடிய நாம், குறிப்பாக இந்தியாவிலே இந்திய மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருந்து வருகிறது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், காட்சிகளை பார்க்கிற பொழுது கண்ணீர் வருகிறது. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருப்பான். ஒரு அல்லாஹ் எப்பொழுதும் கைவிட மாட்டான் என்பது நமக்கு உறுதியாக இருந்தாலும் கூட, இன்னைக்கு ஏதோ ஹோலி பண்டிகை நடத்துவதற்காக வேண்டி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரால் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஜுமா தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு நீங்க போகக்கூடாது, பள்ளிவாசலை பூட்டு போட சொல்றான், பள்ளிவாசலை பூட்டு போட சொல்றான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பள்ளிவாசலை எல்லா நாளும் நீங்க 52 54 ஜுமா தொழுகிறீங்க, இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது, அதனால நீங்க வீட்டிலேயே உட்காந்துக்குங்க, வெளியில வர நேரத்தில் யாராவது கலர் பூசி விட்டாங்கன்னா அப்புறம் சண்டைக்கெல்லாம் வரக்கூடாதுங்கிறான். அல்லாஹ் அழித்து கொடுப்பான். இவனை விட பெரிய பெரிய ஆளுகளை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது. இவனை விட பெரிய பெரிய ஆட்களை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான் பெரும் பெரும் கொடுங்கோளர்களை சந்தித்த சமூகம் இந்த சமூகம். அதனால மொட்டையெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. அதனால இவர்கள்லாம் பெரிய மேற்றே கிடையாது. இருந்தாலும் கூட நாம் துஆ செய்ய வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. அங்க இருக்கிற மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதாவது இன்னைக்கு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நினைவு சின்னங்கள் எல்லாமே முகலாய மன்னர்களால், இஸ்லாமிய மன்னர்களால் கட்டப்பட்டது. 800 ஆண்டு காலங்கள் இந்த அதாவது இந்தியாவை ஆண்ட இஸ்லாமியர்கள் முகலாய மன்னர்களால் கட்டப்பட்டது. பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா அந்த பாராளுமன்றம் இந்த சமூகத்தினுடையவர்களால் கட்டப்பட்டது. இன்னைக்கு அவர்கள் வைத்திருக்கிற எல்லா தலைமையகங்களும் இஸ்லாமியர்களுடைய இரத்தத்தால், அவர்களுடைய வேர்வையால் கட்டப்பட்டது. அதுல உட்கார்ந்து நமக்கு எதிராக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் விடமாட்டான் என்று இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, துஆ செய்யுங்கள். அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். எல்லாம் உயிரை கையில பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்ற வாரம் கூட சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது
நடக்கிறது இன்னும் தெரியவில்லை. இருந்தாலும் கூட ஜுமாவுடைய நேரம் முடிய போகிறது. பள்ளிவாசல் எல்லாம் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்கள், அதாவது படுதாவை போட்டு மணராக்களும் குப்பாக்களும் மூடப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியதை ஒருவன் மூட சொல்றான் சொன்னா அவனுடைய கண்ணை எல்லாம் மூடிடுவான், அவனுடைய கையெல்லாம் நாசமாக்கி விடுவான், அவனுடைய உள்ளங்களை எல்லாம் சிதறடிக்கப்படுத்தி விடுவான். அதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறுகளாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் ரமதானுடைய காலத்தில் இருப்பதன் காரணமாக 2 ரக்காத் நஃபில் தொழுது, இதுக்காக வேண்டிய 2 ரக்காத் நஃபில் தொழுது. இந்திய திருநாடு குறிப்பாக இந்தியாவிற்காக வேண்டி 2 ரக்காத் நஃபில் தொழுது. இந்திய நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது எல்லா மதத்தவர்களும் எப்படி ஒற்றுமையோடு இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டிலே பிறக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். யாரெல்லாம் அதற்கு குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்று முனைந்திருக்கிறார்களோ அவருக்கு ஹிதாயத்தை கொடுறார் ரப்பே என்று கேளுங்கள். ஹிதாயத்தினுடைய புறத்திலே இல்லை, வேறு ஏதாவது நீ தீர்மானித்திருந்தால் உன் தீர்மானத்திலே தாமதம் வேண்டாம் ரப்பே, அதை வெகு சீக்கிரமாக இந்த சமூகம் பார்ப்பதற்குண்டான சூழலை நீ ஏற்படுத்தினார் ரப்பே என்று சொல்லி ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து கரத்தை ஏந்துங்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தினுடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த சமூகத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா மக்களோடும் எப்படி அண்ணன் தம்பிகளாக பழக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. எல்லா வகையான அவருடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி நிம்மதியோடு இந்த ரமலானுடைய காலத்தையும் என்றும் நிம்மதியோடு வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை